அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மீனில் இப்படி கூட வடை செய்யலாமாங்கிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதக்கண்ட மீனில் முள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாட்டு வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறதால நல்லா பைண்ட் ஆகி வரும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் வடை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போது ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வடை மாதிரி நல்லா தட்டி பொரிச்சுக்கலாம். செஞ்சு வச்சுருக்க எல்லா வடையும் தோசைக்கல்லில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கீழே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா வடையும் திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வரணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டியான வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.